எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1. மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே நிறைந்து நஞ்சத்திலே வளர்ந்து மன்னவன் வந்தானடி தோழி. விஸ்வநாத் சார் இருந்தாத மனிதர்கள் இருந்தென்ன லாபம், அதில் ஒரு இடம் தான் சின்ன விஷாதம் போய் பெற தவிர கண் போன போக்கிலே கால் போகலாம். விஸ்வநாத் சார் அவருக்கு பியூரா ஒரு ராகம் போடுறதே பிடிக்காது. அவர் குரோமேட்டிக்கை டச் பண்ணாதான் அது அவரோட லைட், அவருடைய முத்திரை. விஸ்வநாத் சாருக்கு அப்புறம் அவருடைய வழித்தோன்றல், அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சுன்னு வந்து தேவா சார் பண்ண பியூர் அக்மார் கல்யாணம். முதலில் பார்த்தே காதல் வந்தது என்னை மறந்து என்னை. அதே மாதிரி நம்ம ரமேஷ் பிராயன் சார். ஆமாம் ஆமாம் சார், டாப் ஆஃப் த மூன் சார். அது எனக்கு இந்த பாட்டெலாம் உயிர் சார். பெண்ணை சந்தித்தேன், நட்பை ஆசித்தேன், அவள் பண்பை நேசித்தேன், வேறென்ன நான் சொல்லவோ. அன்னை தமிழே உன்னைத்தான் வணங்கி தொடங்குகிறேன். அன்பிற்கினிய ஆதன் சினிமா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கடந்த முறை ஒரு ராகத்தை பற்றி பார்த்திருந்தோம். இந்த முறை ஒரு அருமையான ராகத்தை எடுத்து நம்ம கூட அந்த ராகம் எப்படிப்பட்ட உணர்வு உள்ள ராகம், அந்த ராகத்திற்கு உண்டான சுரூபம் என்ன, அந்த ராகத்தை எப்படி திரைப்படங்களில் இசையமைப்பாளர்கள் கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு நம்மளிடத்துல ஒரு புது ராகத்தை பற்றி பேசுவதற்காக நம்மளுடைய எவர்கிங் லவ்விங் நம்மளோட டீகோடர் நடிகர் வீரமணிகரன் சார் நம்ம. வணக்கம் சார். சார், நடிகர்லாம் சொல்லாங்க சார். நான் உண்மையாக அந்த எபிசோடு நம்ம படம் பார்த்துட்டு எவ்வளோ படம் பார்த்து நானே சொல்லுவேன் நான் ஏன் நடிக்கிறான்னு. ஐயோ, நம்ம படும்போது தான் தெரிஞ்சுது சார் என்ன ஒரு மில்லிமீட்டர் லெவலில் வைக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி வாக் பண்ணணும், கேமரா பார்க்கணும், இப்படி பார்க்கணும், இந்த லைட்டு அப்பா 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 அப்பா. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்துக்காக போனோம். அது நம்ம மேற்கொண்டு அதில் ட்ராவல் பண்ணுறோமோ இல்லையானலாம் ரெண்டாம் பட்சம். சொன்னதுக்கு நம்ம போய் அழகாக அதை டேரக்டருடைய ஒரு எனக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. போனேன், பண்ணேன், சந்தோஷமாக இருந்தது. நடிகர்லாம் நம்மளோட பெரிய நடிகர்லாம் நம்ம தான் வாழ்க்கையே நடிச்சுட்டு இருக்கோம். அப்புறம் என்ன கெவின் சார், இன்றைக்கி நம்ம இன்றைக்கி த மோஸ்ட் ஃபேவரட், எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஒரு காலத்தில் எனக்கு பேரே தான் கல்யாணி. கல்யாணி கண்டனே கூடுவாங்க என்ன, ஏன்னா நான் அவ்வளோ பாட்டு கல்யாணில் கம்போஸ் பண்ணிருக்கேன் பாலு சாருக்காக. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ரொம்ப. அதான் எப்படி தெரியுமா சார், ஒரு நல்ல ஒரு ஹாப்பி ராகம், ஃபீல் குட் ராகம்ல, ஃபீல் குட்டு சார். எனக்கு இந்த ராகத்தில் பாட்டெலாம் எல்லா பாட்டும் கேட்டாலும் எனக்கு அதாவது ஹாப்பி ராகம்னு பேர். ஆனால் அவ்வளோ டியர்ஸ் வரும் சார். அந்த ராக சொல்லுமே அப்படி சார். அதாவது சரி க மா ப த நீ சா சா நீ த ப ம க ரீ சா. ஒரு அழகான மேலகத்தாராகும். எத்தனையோ மேதைகள், சங்கீத மும்மூர்த்திகள், சாமி தீக்ஷிதராக இருக்கட்டும், தியாகராஜ சுவாமியாக இருக்கட்டும், சியாமா சாஸ்திரிகளிடம், அதேமாதிரி தமிழிசை மூர்த்திகள், பாபநாசம் சிவன் சார், எங்களுடைய கொள்ளு தாத்தா கோட்டீஸ்வரையர், கோபாலகிருஷ்ண பாரதி, எத்தனையோ பெரிய பெரிய ஜாமான்கள்லாம் அதில் பாடல் எழுதி கம்போஸ் பண்ணி எத்தனையோ செவிக்கு இனிய பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த ராகத்துடைய ஒரு சொரூபமே என்னென்னா, உங்களை எப்பவும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கிற ஒரு ராகம். இட் ஆல்வேஸ் எப்போவுமே இடத்துல சோகமாக இந்த ராகம் சவுண்டே பண்ணாது. ஆனால் அதுலேயும் ஒரு சோகத்தை காமிச்ச ஒரு கம்போசரை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ராகத்தில் எப்படி ஒரு, அதாவது ஒரு உள்ளுக்குள்ளே போய் குத்த முடியுமான்ற மாதிரி ஒரு இந்த பாட்டை பாடலே எல்லாரும் எழுந்துப்பாங்க அழகாக. எப்படின்னா அப்படி எழுந்து ஆஹா அப்படின்னு ஒரு தெய்வீகம்,
ஒரு டிவைன் ட்ரெடிஷன் அண்ட் ஆல்சோ சேம் டைம் எ பியூர் லவ். இந்த ஒரு ராகத்துலாங்க அவ்வளோ ஒரு எசன்ஸ் இருக்குது. ஒரு நல்ல பக்தியாக கொடுக்கலாம், ஒரு நல்ல லவ் சாங் கொடுக்கலாம், ஒரு நல்ல ஹாப்பி, ஒரு 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 ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படி அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மூடை கொடுக்கும். இப்போ இதில் வந்து ஒன்றே ஒன்று வருவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜி ராமநாதன் காலத்துலேருந்து இந்த ராகம் எப்படி கோல வச்சிருக்குது. சிந்தனை செய் மனமே கிளியாடி செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனே ஷண்முகனே, சிவகாமி மகனே ஷண்முகனே சிந்தனை செய், சிவகாமி மகனே ஷண்முகனே சிந்தனை நெறிக சார் ஒரு எமோஷன். சிந்தனை செய் மனமே ஃபீல் குட் பாரு. செய்தால் சரி சிந்தனை பண்ணிட்டேன், தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனே ஷண்முகனே சிந்தனை செய் நெறிகரி நிதம் அத நிதமகரி நெறிகசா. ஒரு ஒரு பஞ்சமம் கொடுக்காம இப்படியும் பண்ண முடியுமா? இப்படி ஒரு அதாவது சந்ததம் வாங்க தரரரி தாரா சமரச சன்மார்க நெறிதனை சமரச சன்மார்க்க நெறிதனில் அந்த வார்த்தைக்கு சமரச சன்மார்க்க நெறிதனை மறந்தன் அந்தகன் வரும்போது அவனில் யார் துணை. ஒரு ராஜ கம்பீரம் மேல போயிடுவார். ஈமசையா ஆதலினால் கட்ட சுதியில இப்படி அதாவது மனசெல்லாம் அப்படியே இதுல ஒரு ஒரு பரிட்சாத்தமும் பண்ணிருப்பாங்க. அந்த நடுவுல வரும் பாருங்க, தாபம் யுக வெப்பு வாதமோடு அது வேறங்க காம்போதி இல்ல அந்த வார்த்தை அப்படியே அப்பவே அந்த அந்த இடத்துல அவளை பார்த்த உடனே அது லாஸ்ட் நடுவுல பாடுவார். தாபம் யுக வெப்பு வாதமோடு பித்தமான பிணி மொய்க்கும் உடம்போடு சாருமயிர் துன்பம் தமிழ் ஞான தனை சூழ். அது காம்போதி ராகம் வேற. நான் என்ன சொல்றேன், ஒரு பாட்டை உங்களை ரெடி பண்றதுக்கு எவ்வளவு அழகா அந்த கல்யாணி வந்து இப்படி ஒரு அக்மார்க் கல்யாணி வந்து கொஞ்சம் கூட ட்ரெடிஷ்னல் மாறாமல் பக்காவாக அப்படியே ஜீராமநாதன் ஐயா வந்து இது தாண்டா கல்யாணி, இது கொடுக்குறான் பாடுறா சினிமாக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக இது கொடுத்தாரா. இது கொடுத்தது போக நம்ம மகாதேவன் மாமா கேட்கே வேணும். அதாவது இன்றைக்கி மன்னவன் வந்தானடி மாதிரி ஒரு பாட்டு ஒரு கல்யாணியில் வந்து ஒரு ஒரு ஃப்ளேவர் எவர் பெஞ்ச் மார்க் மாதிரி. மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே நிறைந்து நஞ்சத்திலே வளம் மன்னவன் வந்தானடி தோழி. இஸ்லாமாலாம் அப்படியே தோரணம் கட்டிருப்பாங்க கல்யாணியில். இப்போ நான் ஜி ராமநாதன் சார் சொன்னேன், மன்னவன் வந்தானடி ஒரு சேலஞ்சிங் சாங் ஒன்று சொன்னேன். இதுக்கப்புறம் எப்படி கல்யாணி இன்னும் எப்படிலாம் ரீஃபைன் பண்ணாங்க. விஸ்வநாத் சார் வந்து இருந்தாத மனிதர்கள் இருந்து என்ன லாபம், அதில் ஒரு இடம் தான் சின்ன விஷாதம் போயிருப்பாரு தவிர கண் போன போக்கிலே கால் போகலாம் நாராரரி நாரீரா நரராரரி நரராரிராரா நரரரரரரரரி நரரரரரா. விஸ்வநாத் சார் வந்து எப்படி தெரியுமா, அவருக்கு வந்து பியூராக ஒரு ராகம் போடுறதே பிடிக்காது. அவர் வந்து குரோமேட்டிக்கை டச் பண்ணாதான் அது அவரோட லைட், அவருடைய முத்திரை. ஆமாம், அந்த மெலோ சென்ஸ் அவர் எப்படி தெரியுமா, அவருடைய பார்வையில் எப்படி தெரியுமாங்க, ஒரு ராகத்தை முழுசாக கொடுத்தா ஏதோ ஒன்று குறையுதுன்னு அவர் ஃபீல் பண்ணுவார். அதனால தான் அவர் வந்து எல்லா பாடலையும் பாருங்களேன், மனநரரரரரி தரர தாரரா கண் போன போக்கில் நரராரிராரே தரராரராரி தரராரி தாரார தரராரரார
நாரி நரராரி ரரரார. அது அது அவருடைய சிக்னேச்சர். ஏன்னா அவர் வந்து ஏதோ குறையுது அப்படின்னு நினைப்பார். அவர் எனக்கு அது ஏதோ குறையுதுப்பா அந்த பாடல. ஸோ விஸ்வநாத் சார் பதிச்ச முத்திரை இவ்வளோ. இப்போ மனோன் வந்தாரடி பார்த்தோம் நம்ம. விஸ்வநாத் சாருக்கு அப்புறம் அவருடைய வழித்தோன்றல், அவரை இன்ஸ்பிரேஷனாக வச்சுன்னு வந்த தேவா சார் பண்ண பியூர் அக்மார் கல்யாணி. முதலில் பார்த்தே காதல் வந்தது, என்னை மறந்து என்னை தாராரி எமோஷன் தாராரி தாரா தாராரி தாரா தாரிராரி ராரி தாராரி தா முதன் முறையில் பார்த்து காதல் வந்தது. சார் அதாவது ஒரு கல்யாணி ராகம், ஒரு ஹாப்பியை, ஒரு ஹீரோயினை மாண்டேஜ் சாங்காக லவ் பண்ணுற ஒரு சாங்கை இவ்வளோ அழகாக கல்யாணம் பேச மாட்டேங்க. சரணம் பாருங்க. நந்தவனம் இதோ தானானா தானனா அரே ரே ராரா தாரரா தரரே தாரரா தானனா முதன் புறையில் பார்த்து காதல் வந்த பல்லவியிலேருந்து சரணம் பிரிட்ஜு. அதாவது சார் ராகம் ஒரு ஸ்வரூபத்தை வந்து எப்படிலாம் ஆராதிக்க முடியும், எப்படிலாம் நம்ம அந்த ரூட் போகலாமா, இப்படி ஒரு இப்போ அவர் கம்போஸ் பண்ணும்போதே ஒரு 1000 ஃப்ரேஸ் இங்கே தேவா சாருக்கு தோன்றும். இப்படி போகலாமா, இப்படி ஆரம்பிக்கலாமா. அது என்னன்னா அது தானாக கொண்டு விடும் அழகாது. அது நீங்கள் அது உள்ளே போகும்போது அந்த ராக தேவதை தருவான், இது நான் உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கொண்டு அதுதான் அந்த சக்ஸஸ். அந்த ராகத்தினுடைய ஒரு சொரூபம், இந்த ராகத்துடைய தேவதையால் ஆசீர்வாதிக்கப்பட்ட பாடல். நான் அது ஏன் பிளஸ்ஸிங் சொல்கிறேன்னா, இவ்வளோ அழகாக வந்து இப்படி இந்த பாடலை வந்து தேவா சார் வந்து எவ்வளோ அழகாக ரீஃபைண்டாக ஒரு கல்யாணி அப்படின்ற ஒரு ராகத்தில் வந்து அவர் ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறாரு. அந்த கோகுலத்தின் கண்ணா கூட கல்யாணம். ஆமாம், அதுலேயும் ஒரே இடம் தான் சுத்தமதி மிக்ஸ் பண்ணுவேன். கோகுலத்து கண்ணா கண்ணா சீதை வள்தான் நானனி நனநானனி ராவணனின் நெஞ்சில் காமமில்லை கிருஷ்ண 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 கேசவனி. எவ்வளோ ரிலீஃப் தருமா சார் அந்த லைன். பாமகசகமாமபா ஆசை தன்னானனா தானனனா தானனனா ஒரு நிலா 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 வந்தது நேரில். அந்த இடம் தான் பிரதிபதி சின்னமதி வரும். சரி கரி 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 சத சரி காரி நாராரணா இப்படி இது ஒரு கல்யாணம். அதாவது அந்த கல்யாணி பாருங்க, முதன் முறையில் பார்த்து வேற எமோஷன். இது வந்து வீட்டில் குழு நான் சொன்னேன்ல, ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு ஹாப்பி சாங்கு, ஒரு ஹாப்பி மூடு. ஒரு தேனிசை தென்றல் ஒரு பட்டம் கொடுத்தான் இந்த கல்யாணி. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதங்க. இதெல்லாம் எந்த வேலையும் குறைச்சலே கிடையாது. எவ்வளோ ஒரு அழகான கல்யாணி பாருங்க, எவ்வளோ ரீஃபைண்டா, எவ்வளோ அழகாக நம்ம மனசு கொள்கிற மாதிரி. இந்த பாட்டை நீங்கள் சொல்கிறீங்கல்ல, கோகுலத்து கண்ணாவும் முதல் முறையில் பாட்டு நான் எவ்வளோ நாள் மாமண்டூர் பஸ்ஸு ஸ்டேஷனில் கேட்டிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? எனக்கே ரொம்ப மாமண்டூரில் சாப்பாடு நிறுத்து வந்துடுவாங்க. அப்போ நைட்டு 12 மணிக்கு போடுவாங்க அந்த பாட்டை. முதன் முறையில் பார்த்தே காதல் வந்தது. இந்த பாட்டு கோகுலத்து கண்ணா கண்ணா எவ்வளோ இடத்துல நான் கேட்டிருக்கேன். எவ்வளோ வீட்டில் கேளுங்க. சன் மியூசிக்கில் எவ்வளோ வாட்டி போடுவாங்க அந்த பாட்டை. முதல் பாட்டெல்லாம் செம்மைட்டு முதல் முறை பாட்டு சரிங்க. இதுவும் அவ்வளோ வாட்டி போடுவாங்க. எல்லா இசை அருவி எல்லாத்தையும் போடுவாங்க இந்த 2 பாட்டையும். ஸோ அதாவது அவர் வந்து அந்த கானா பாடலை ஃபேமஸ் ஆனால அவர் கானா கிங் கானான்னு கூப்பிட்டு அவர் வந்து அந்த டைட்டில் நான் தப்பாக சொல்லுங்க, அதில் அவரை கூப்பிட வேணாங்க. அப்படி அவரும் உங்களை மெலோடி நிறைய பண்ணியிருக்காரு. தென்றலாக வர சாங் இதெல்லாம் தப்பு.
அதாவது ரொம்ப கௌரவமான கம்போசிஷனுங்க. நீங்கள் வந்து கல்யாணியில் சொல்கிற ஒரு பேர் சொல்கிற பாட்டு இது ஆக்சுவலாக. எவ்வளோ மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு. ஏபிசி 3 சென்ட்லேயே கோலோச்சன பாட்டு. ஆமாம். முதல் முறையும் பார்த்தேவும் கோகுலத்து கண்ணாவும் 3 சென்டில் ரீச் ஆன பாட்டு. கடைசியில் அவர் மனுவனுக்கு பாடுவார். அது சொல்கிற மெசேஜே அதுதான். அது சி சென்டருக்கும் உண்டான பாட்டு அது ஆக்சுவலாக. ராவணன் நெஞ்சில் இங்கே காமம் இல்லை போது எவ்வளோ அழகாக அந்த இடம் எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா? ராவணன் நெஞ்சில் காமம் இல்லை என்று. ராவணனின் நெஞ்சில் காமம் இல்லை, கிருஷ்ண 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 கேசவனே. பாலு சார், சித்ராமா, தேவாசா லாஸ்டில் பாடுவார், மணிவண்ணன். ஸோ அவ்வளோ ஒரு ஏகாந்தமான கல்யாணி. அதே மாதிரி நம்ம ரமேஷ் ஃப்ராங்க் சார். ஆமாம் சார், த டாப் ஆஃப் த மூன் சார். அந்த எனக்கு வந்து இந்த பாட்டெலாம் வந்து உயிர் சார். ஒரு நான் தான் பாட்டு பைத்தியமாக அலைஞ்சேன் சார். சார் நான் சொன்ன இப்போ சிந்தனை செய்ய மனமே, மன்னவன் வந்தானடி, இப்போ தேவா சார் பண்ண பாட்டு, விஸ்வநாத் சார் பண்ணது, நம்ம பார்க்க போகிற ராஜா சார் சாங்ஸ், இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சளைச்சல அதை பாட்டு சார். அவரும் நல்ல ஜீனியஸ் சார், பெரிய சாங் சார். சார் இதில் வந்து இந்த பாட்டை ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட், ஹெட் டு த டோன் வாங்க இங்கிலீஷில், அவ்வளோ அணுகுணமாக ரஷ்யப்படுது. ரமேஷ் ராயம் சார், சல்யூட் சார். இந்த பாட்டு நீங்கள் பண்ணதுக்காகவே உங்களுக்கு சல்யூட் சார். இந்த மாதிரி ஒரு கல்யாணி காலத்துக்கும் நீங்கள் கல்யாணி சார். எப்படி சிந்தர் செய்மனமே சொல்கிறோமோ, எப்படி மன்னவன் வந்தானடி சொல்கிறோமோ, எப்படி ஒரு அம்மா என்ற ஜெர்னி சொல்கிறோமோ, எல்லா கம்போசர்ஸுக்கும் ஒரு ஹிட் டு த டோ த பெஸ்ட் எவர் சொல்கிறோமோ, அந்த மாதிரி உங்களோட ஒரு பெஸ்ட் எவர் கம்போசிஷன் சார். பூ போன்ற சத்தத்தில் தரராரி தார சார். நான் லிரிக்கோட பாடுறேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு சார். இது என்ன அப்படின்னா அவரே பாட. எனக்கு இந்த ரொம்ப பிடிச்ச வரி வந்து இதில் வந்து இருதயமே துடிக்கிறதா, துடிப்பது போல் நடிக்கிறதான்னு ஒரு வரி வரும். ரொம்ப பிடிக்கும். நல்லா அழகான கம்போசிங் இந்த பாட்டு சார். அதாவது எனக்கு வந்து இதில் ஒவ்வொரு வார்த்தை சார், நான் ஃபர்ஸ்ட்லேயே தானே சார். விழிகளின் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தூக்கம், இது 5 புலன்களின் ஏக்கம், என் முதல் அனுபவமோ. என்ன ப்ளசன்ட் பாருங்க, ஒரு பல்லவி டேக் ஆஃப் பாருங்க. ஒலியின்றி உதடுகள் பேசும், பெரும் புயலென வெளிவரும் சுவாசம், ஒரு சுவடின்றி நடந்திடும் பாதம், இது அதிசய அனுபவமோ. பெண்ணை சந்தித்தேன், நட்பை யாசித்தேன், அவள் பண்பை நேசித்தேன், வேறென்ன நான் சொல்லவோ. விழிகளின் அருகினில் வானம், வெகு தொலைவினில் தூக்கம், இது 5 புலன்களின் ஏக்கம், என் முதல் அனுபவமோ. பியூட்டிஃபுல் கல்யாணம். சரணம் பாடலாம், என்ன ரிலீஃப். பூ போன்ற கன்னித்தேன், அவள் பேர் சொல்லி தித்தித்தேன், அது ஏனென்று யோசித்தேன், அடடா நான் எங்கு சுவாசித்தேன் காதோடு. அந்த இடத்துல ரமேஷ் நாயன் சார் ஒரு ஃபீல் கொடுத்துப்பாரு. காதோடு மௌனங்கள் இசைவார்க்கின்ற நேரங்கள், பசி நீர் தூக்கமில்லாமல் உயிர் வாழ்கின்ற மாயங்கள், அலைகடலாய். அந்த இடம், அந்த அலம் அப்படியே உங்க மனசுல ஓதும். அப்படியே அந்த சொரம் பாருங்க. மபதமபா மபதமபா, அலைகடலாய் இருந்த மனம் துளி துளியாய் சிதறியலே, 5 என் மனமும் எனக்கெதிராய் செயல்படுதே, விழி காண முடியாத மாற்றம், அதை மூடி மறைக்கின்ற தோற்றம், ஒரு மௌன புயல் வீசுதே, தட்டு தடுமார். பியூட்டிஃபுல் கல்யாணி சார், பியூட்டிஃபுல், பெஸ்ட் எவர் கல்யாணி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர். டாக்ஸிக் கல்யாணி, ட்ரக், பியூர் எக்ஸ்டசி. அவ்வளோ, அதாவது ஒரு மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு கம்போசருக்கும் ஒரு பேர் சொல்கிற மாதிரி காலத்துக்கும் நிற்கிற ஒரு பாட்டு சொல்லுவாங்க. டெஃபினட் திஸ் வில் கோ
ஃப்ரம் 5 to 80 வரைக்கும் இந்த பாட்டு கேட்பான். அவ்வளோ ஒரு நல்ல கல்யாணம். நான் ரொம்ப ப்ரெசண்ட் எப்போ அதாவது ஒரு ஜேர்னி ட்ராவலுக்குலாம் அந்த கல்யாணி வந்து அப்படியே மனசு அப்படியே நோ பண்ணும். இன்னும் இதில் இன்டெப்த்தாக சொல்லலாம் போனால் அப்படி பண்ணிப்பாரு. நம்ம அதை போகலாம், நம்ம எமோஷனாக, ஏன்னா இந்த எபிசோடே நம்ம எமோஷன் தான், ரொம்ப சொரவுலாம் போகலாம். எவ்வளோ அழகாக காதுக்கு ரம்யமாக ரமேஷ் நாயகம் வந்து சார் சல்யூட் சார், ரமேஷ் நாயகம் சார் சல்யூட் சார். இவ்வளோ அழகான ஒரு கல்யாணம். ரொம்ப எனக்கு ஒரு ஒரு ராகத்தில் இப்படி ஒரு அழகான ஒரு பாடலை கொடுத்ததுக்காக ஒரு சிறப்பு நன்றி. அப்போ அடுத்தது வாங்க, த லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஆஸ் யூஷுவல் அவர் மாஸ்ட்ரோ. இதில் கல்யாணியில் வந்து சொல்லிக்கொண்டே போகலாம். அதான் சொல்கிறாங்க எகெயின் ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைச்ச ஒரு ஸ்பேமை வந்து ஒரு ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதை கைட் பண்ணி, எகெயின் நான் சொன்ன மாதிரி A to C சென்டரை பிரிக்கிறது நான் ஜனங்களை பிரிக்கலை. அதாவது தரப்பான ஆடியன்ஸ்க்கும் போய் சேரும், எல்லா தரப்பு மக்களுக்கும், கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேர்ந்த பாட்டு. கடைக்கோடி தமிழ்நாட்டின் எல்லைன்னு சொல்லுவாங்க, காஷ்மீர் டு கன்னியாகுமரி, அந்த மாதிரி ஒரு சாங், அந்த மாதிரி ஒரு கல்யாணியை வந்து அவர் ஹேண்டில் பண்ண ஃபோக்காக இருக்கட்டும். நான் சொல்கிற ஒரு சில 2-3 பாட்டெலாம் பாரு, ஷாக் ஆவீங்க. சார் இது கல்யாணம் எங்கே கேட்பீங்க? அதாவது ஒரு ஆரம்பத்தில் ஒரு தெய்வீகத்தில் நான் சொன்ன மாதிரி இந்த ஒரு ராகம் தான் ஒரு டிவைன், ஒரு ட்ரெடிஷன், ஒரு ஹாப்பி, ஒரு லவ் எல்லாத்தையும் சொல்கிற சாங் பாருங்க. ஜனனி ஜனனி ஜகம் நீ யகம் ஜகத்காரணி நீ பரிபூரணி, ஜகத்காரணி நீ பரிபூரணி ஜனனி. எமோஷன் அப்படிங்க. அது ஆதிசங்கர் கண்ணை மூடி இருக்கும்போது இவருடைய குரலுக்கும் அந்த ஒரு பேக் சார் பாருங்க. ஒரு மான் மழுவும் சிறு கோன் திரையும் சடைவார் குழலும் கிடைவாரமும். என்ன பியூட்டினா, அந்த காலகட்டத்தில் கல்யாணி அந்தகன் அருந்தோது அவனில் யார்த்தும், அப்படி ஒரு கல்யாணி கேட்டுட்டு ஜனங்க இவர் அப்படியே கொண்டு வர்றாரு. கல்யாணி நான் எப்படி பிரசவம் பண்றேன் பாடுற கல்யாணி. ஜெகன்மோகினி நீ செம்மவாகினி நீ, ஜெகன்மோகினி நீ செம்மவாகினி நீ. சார் அது கல்யாணியில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஜானர், அது ஒரு எமோஷனல். ஒரு மான் மழுவும் சிறு கூன் பிற, நல்லா பாருங்க, சடைவார் குழலும் கிடைவாகரும் கொண்ட நாயகனின் குளிர் தேகத்திலே நின்ற நாயகியே இடபாகத்திலே. சார் அப்படியே சார், அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா. சார் ஜனனிக்கும் இதுக்கும் இந்த ஃப்ரேஸுக்கு சம்மந்தமே கிடையாது ஆக்சுவலாக, தெரியுமா? ஒரே ராகம். 2 மாதங்கள் கருவோடு என்னை தாங்கி நீ பட்ட பெரும் பாடு அறிவேனம்மா. 7 ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமா. உன்னாலே பிறந்தேனே. அது ஜீசஸ் சார் வாய்ஸுக்கு அந்த டிவைன்னஸ் அப்படியே இருக்கும். அம்மா என்ன சாங் சார், என்ன பிஜிஎம் உள்ள தெக்கு சார், அப்படியே மெல்ட் யுவர் ஹார்ட் சார். மபதப மதபம் கரிகரி தோது தோரு ரிசனி ரிரி கரி பாமபக கா கா பாமபக பத க க ப மத பனி தச நீர் சா சா இதரி தரி மாதா த த த
நீ சா நீ சார் அந்த எமோஷன் நீ நீரி நீரி நீ சா நீ சா சா ஒவ்வொரு ராக அதாவது சார் பாட்டில் உண்டு இல்லை சார் ரீ நீ சா ரி சா நீ தபமா தாரரா ஒரு டிவைனிட்டிக்கு இப்படி ஒரு பாட்டு சார் பியூர் லவ் சார் லவ் நாரராரி நாரிராரி வீரன் நாரராரி தாரி நாரிராரி தீரன் தாரராரி தாரரி எமோஷன் சார் தாரராரி தாரரி தாரராரிரா நான் ஏன் லிரிக் பண்ண தெரியுமா எமோஷன் பாருங்க இந்த ராகத்தோட எமோஷன் தாரராரிராரரார தாரராரனா சார் ட்ரக்கை விட்டு வெளில வந்துருப்பான் கமல்ஹாசன் சார் படத்தில் ட்ரக் அடிக்ட் ஆயிருக்கு அந்த ட்ரக்ல இருந்து வெளியே வருவான் நான் என்பது நீ அல்லோ தேவதேவி தேவலோகமே இது எமோஷன் பாருங்களேன் தேவன் இங்கு உள்ள போது வீரமேது தசாவதாரத்தை சொல்லுவாங்க கலியுகத்தை வந்து இவ்வளோ அதுதான் எனக்கு அந்த டைலாக் தான் ஞாபகம் வருது அவ்வப்போது இசை மகான்களும் வல்லுநர்களும் தோன்றுவார்கள் அதான் எம்எஸ்சி சார் ஜி ராமநாதன் இளையராஜா சார் இவங்க தேவா இவங்க எல்லாம் வந்து இந்த இசை வல்லுநர்கள்லாம் பிறந்து நமக்கு கலியுகத்தை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காங்க ஜென்சிக்கு சொல்கிறது என்ன நான் இதுதான் சொல்கிறது நீங்கள் எல்லா பாட்டையும் ரசிக்க வேணாம் அது உங்கள் ட்ரெண்டு ஜாலியாக இருங்க அப்பப்போ இது கேளுங்க கேட்டால் உங்களுடைய மைண்ட் ஹார்ட் பாடி சோல் ரிலாக்ஸ் ஆகும். இயல்பு நிலைக்கு திரும்பத்துக்கு இதெல்லாம் தான் உங்களுக்கு மருந்து, வேறு எதுவும் கிடையாது. இவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட் கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு ரசிகனா இசை ஓரளவு சிறிதளவு இசை தெரிஞ்ச ஒரு ரசிகனா நம்மளை படைச்சதுக்கு இறைவனுக்கு நன்றி, வேறு எதுவும் சொல்ல முடியாது. நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே உங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஆதான் சினிமாஸ் நேயர்களே, வழக்கம் போல் சொல்கிறது தான், நல்ல இசையை கேளுங்க, நல்ல இசையை ரசிங்க, நல்லா இருப்போம், இசையோடு வாழ்வோம், என்னாலும் சந்தோஷமாக இருப்போம். இந்த உலகத்தை அழகாக படைத்த இறைவனுக்கு நன்றி.